உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பெரியகுளம் தொகுதியினுடைய வேட்பாளர் திரு சக்திவேல் அவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. ஒரு பயங்கரமான அதிர்ச்சி நேற்றைய தினத்துல இருந்திருக்கு. அவருக்கு ஒரு கிராமத்துக்குள்ள பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அந்த கிராமத்துக்குள்ள பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை திரு சக்திவேல் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதை பார்த்து அவர் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாரு. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சரி, பெரியகுளம் தொகுதியினுடைய விசிக வேட்பாளர் திரு சக்திவேல் அவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி பேரதிர்ச்சி அப்படின்னா நெகட்டிவான அதிர்ச்சி கிடையாது. இது ஒரு வகையான இன்ப அதிர்ச்சி. அதாவது நேற்றைய தினத்துல விசிகாவுடைய வேட்பாளர் திரு சக்திவேல் அவர்கள் பட்டாளம்மன் கோவில் தெரு அப்படின்ற மாதிரி ஒரு தெருவுக்குள்ள பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு. உள்ள போனா வீடுதோறும் அந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பானை சின்னத்தை வரைஞ்சு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அது நம்ம எந்த விதமான ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணல, இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்கிட்ட சொல்லல. ஆனா பொதுமக்களே என்னன்னா, ஒவ்வொரு வீட்டு வாசலிலுமே பானை சின்னத்தை வரைஞ்சு இந்த மாதிரி பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி விசிகாவுடைய வேட்பாளருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அவர் கூட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. இதர பின்ன பொதுமக்களுக்கும் கூட வேட்பாளர் கூட பிரச்சாரத்துக்காக வந்திருந்த அந்த தொண்டர்களுக்கும் கூட மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை வழங்கியிருக்கின்றார்கள் பட்டாளம்மன் கோவில் தெருவுடைய பொதுமக்கள். அந்த பொதுமக்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். என்னடா அது வீட்டு வாசல்ல கோலம் போறதெல்லாம் பெரிய மேட்டர்ன்னு பேசிக்கிறீங்கடா, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமான முறையில பேச வேண்டிய தரவுகள் தான் இந்த தரவுகள். காரணம் என்ன அப்படின்னா, விசிகா அந்த அளவுக்கு ஒரு பணபலம் படைத்த பெரிய கட்சிலாம் கிடையாதுங்க. ஒருவேளை பணபலம் படைத்த பெரிய கட்சியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா 234 தொகுதியிலும் தனியா நின்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாங்க. குறைந்தபட்சம் கணிசமாக ஒரு 60-70 தொகுதியாச்சும் தனியா நின்றாங்கன்னா வெற்றி பெறுவாங்க விடுதலை சிறுத்தை கட்சி. ஆனா ஏன் தனியா நிக்கல? காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பணபலம் கிடையாது. ஒவ்வொரு கட்சியுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, பல டெக்னிக்ஸை பயன்படுத்துறாங்க. பிரச்சாரம் செய்வதற்கு, மக்களுடைய மனசுக்குள்ள பூவதற்கு பல டெக்னிக்ஸை பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது, மக்கள்கிட்டயே பணத்தை கொடுத்து கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கின்ற ஒரு வழக்கமும் கூட இங்க இருக்கிற சில கட்சிகள்கிட்ட இருக்குது. ஆனா விசிகாட்ட அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்க யூடியூப் சேனலை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எடுத்தோடனே 2 கட்சிகளுடைய ஆட்ஸ் வரும், கூகுள் ஆட்ஸ் வரும். 2 கட்சி, குறிப்பிட்ட கட்சி, எந்த கட்சி உங்களுக்கு தெரியும், 2 கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா விளம்பரத்தை மாறி போடுவாங்க. ஏன்னா கூகுள் ஆட்ஸ் வரைக்கும் விளம்பரம் கொடுக்கின்ற அளவிற்கு பணபலம் படைத்த கட்சி தான் அந்த 2 பெரும் கட்சிகள். ஆனா இந்த மாதிரி சாதாரணமா எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம மக்களுடைய மனசுலேருந்து வெளிப்பட்டதனுடைய விளைவுகளால தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டு வாசல்ல கோலம் போட்டிருக்காங்க. எப்படி? பானை சின்னத்தை வரைஞ்சு கோலம் போட்டிருக்காங்க. அப்ப இதை பெருசா பேசிதானே ஆகணும். நீங்க மற்ற கட்சியா இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் காசு கொடுத்துருப்பாங்க. வேட்பாளர் வராரு, இந்த நேரத்துக்கு வந்துடணும், இந்த நேரத்துக்கு கொடியை பிடிச்சிடணும், உன் பேர் என்ன, ஓட்டர் ஐடி என்ன, வா அப்படின்ற மாதிரி இந்த மொபைல்ல சில அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க. டக்கு டக்குன்னு ஏற்றுவாங்க. ஒரு சில கட்சிகள், நான் பேர் சொல்ல வரும்ல, டக்கு டக்குன்னு ஏற்றுவாங்க. டக்குன்னு ஏற்றி விட்டு பிரச்சாரம் முடிஞ்சா வேட்பாளர் போயிட்டாரா, வா கொடியெல்லாம் திருப்பி கொடு, இந்த காசு வாங்கிட்டு கிளம்பு. இதுதான் அவங்களுடைய பிரச்சார டெக்னிக்ஸ். ஆனா இங்க விசிகா டெக்னிக்ஸை அவங்க பயன்படுத்தல. மக்களாவே தன்னெழுச்சியாக வீட்டு வாசல்ல கோலத்தை போட்டு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நம்ம பேசிதான் ஆகணும். இதை பேசாம இப்படி கடந்து போக முடியும்? ஏங்க, லட்சமா பணத்தை செலுத்தி, கோடியா பணத்தை செலுத்தி கூகுள் ஆட்ஸ், பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், அது இது நிறைய யூடியூபர்ஸ் விலைக்கு வாங்கி நிறைய பேர் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிருக்காங்க. ஆனா விசிகாவுடைய அந்த தொண்டருடைய மனசுலும் சரி, பொதுமக்களுடைய மனசுலும் சரி, இந்த பானச்சினத்தை வரைஞ்சு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னெழுச்சியான உணர்வுகள் வந்திருக்கின்றது என்றால் அப்ப இதை நம்ம பேசிதான் ஆகணும். சில பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி நான் ஓப்பனாக சொல்றேனே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் அவங்க வீட்டு வாசல்ல பெண்கள், ஒவ்வொரு பெண்களுமே வீட்டு வாசல்ல கோலத்தை போட்டு நீங்க விசில் சின்னத்தை வரைஞ்சு நீங்க ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். எப்பயுமே அவருடைய டெக்னிக்ஸை ஃபாலோ பண்றாரு. ஆனா அவரை பார்த்துதான் இவர் காப்பி அடிச்சாரு, இந்த பொதுமக்கள் காப்பி அடிச்சாங்க, அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்கள் ஒரு தவறான நரேட்டிவ்கள். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, கடந்த 2021 தான் என்ன பண்ணாங்கன்னா, மோடி அரசாங்கம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வராங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்.
அந்த ஆக்டுக்கு எதிராக விசிகாவுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான பேரணியை வந்து அறிவிக்கிறாரு. அந்த பேரணி அந்த சட்டத்தை எதிர்த்து பிரம்மாண்டமான பேரணி அறிவிக்கிறாரு. அந்த பேரணி மிகப்பெரிய ஒரு சக்சஸ். உங்களுக்கு தெரியும், 14 லட்சம் நபர்கள் திரண்ட ஒரு பிரம்மாண்டமான பேரணி, இந்தியாவிலேயே ஒரு ஹை கிரௌடு கொண்ட ஒரு பேரணி அந்த பேரணி தான். அப்பேற்பட்ட ஒரு பேரணி. அந்த பேரணிக்கு மக்களை வலு சேர்ப்பதற்காக அண்ணன் திருமாவர்கள் கையில் எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே என்ன பண்ணணும்னா நோ சிஏஏ அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, கோலம் போடுங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் 2021 வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சாரு. அப்ப வீட்டு வாசல்ல விசிகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே இந்த கோலத்தை வந்து வரைஞ்சாங்க. சோ எல்லாத்துக்குமே விசிகவுடைய நிறுவனம் அண்ணன் திருமாவர்கள் முன்னோடின்னு சொல்ல வரேன். சோ அந்த மாதிரி அவரு அன்றைய தினம் சொன்னாரு, வீட்டு வாசல் எல்லா இடங்களையும் கோலம் போட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இங்க இருக்கிற ஆளுங்கட்சிகள் எல்லாமே வீட்டு வாசல்ல கோலம் போடுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. கோடியா பணத்தை செலுத்தி கூகுள் ஆட்ஸ்ல விளம்பரம் கொடுக்குற கட்சிகளும் கூட என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அந்த திருமாவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து விசிகோ நிறுவனம் அந்த திருமாவளவன் முன்னோடி. சோ அதனால இந்த கம்பேரிசன் அரசியல், கம்பேரிட்டிவ் அரசியல்ன்றது வேணாம் அப்படின்றதா என்னுடைய பார்வை. ஒரு உதாரணம் சொல்றதுக்காக தான் சொன்னேன். ரெண்டாவது, அந்த மக்கள் தன்னெழுச்சியாகவே கோலம் போடுறாங்க, யாருமே சொல்லாம கோலம் போடுறாங்க அப்படின்னா அந்த மக்களுடைய உள் உணர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் மதிப்பீடுகள் செய்ய வேணும். அந்த மக்களுடைய உள் உணர்வுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அதாவது நமக்கான ஒரு சின்னம், இந்த தொகுதியில வெற்றி பெற்று வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய குரலாக அவங்க சட்டமன்றத்துல ஒலிப்பார்கள். இந்த மாதிரி எத்தனையோ ஒரு உள் உணர்வுகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். எப்படியாச்சும் இந்த சின்னத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அவங்களாவே ஒரு தன்னெழுச்சியா ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி வீட்டு வாசல கோலம் வரைகிறாங்க. அவங்களுக்கு வந்து பல தேவைகள் இருக்கும். அவங்களுடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டிய தேவைகள் இருந்திருக்கும். சட்டமன்றத்தில் நம்மளுடைய குரலாக ஒலிக்கணும் அப்படின்ற மாதிரி தேவைகள் இருந்திருக்கும். அந்த கோலம் போட்ட வீட்டுல வந்து யாராச்சும் வந்து படிச்சு இருந்திருப்பாங்க. அந்த படிக்கின்றவர்களுக்கு எதிர்காலத்துல வந்து வேலை வாய்ப்புகள் வரணும். அப்ப நம்மளுடைய குரலாக இங்க இந்த வேட்பாளர் தான் பேசக்கூடும். இன்னைக்கு ஆளுகின்ற கட்சிகள் வந்து இதை செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்றதை என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா சட்டமன்றத்துல இந்த குடிசையில வாழுகின்ற மக்களுடைய குரல்களை பேசுவதற்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பேசுவதற்கென்று இங்க ஒரு குரல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு போகணும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பங்கள்லயுமே வந்து பல தேவைகளை மையப்படுத்திய விடயங்கள் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள யாராச்சும் வந்து இது டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு கெஸ்ட் லெக்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். அவங்க வந்து ஏதாச்சும் வந்து ஒரு செவிலியர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். அப்ப நம்மளுடைய வாய்ஸாக சட்டமன்றத்துல ஒலிக்க வேண்டும் என்றால் நம்மள ஒரு ஆள் வந்து சட்டமன்றத்துக்கு போயாகணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகள் அடிப்படையில தான் அவங்க தன்னெழுச்சியாக வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டிருக்காங்க என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. மக்களே, அதாவது என்னன்னா, இந்த ஏழை எளிய சனத்தினுடைய அந்த குரல்கள் இருக்கு தெரியுமா, இந்த குரல்களை யாருமே சட்டமன்றத்துல பெரும்பாலும் ஒலிக்கவே மாட்டாங்க. பாலிசி மேக்கிங் விடயத்தை மட்டும் பேசுவாங்க. பாலிசி மேக்கிங் விடயம் அப்படின்னா வந்து நம்ம திமுக அரசாங்கமோ இல்ல அதிமுக அரசாங்கமோ வந்து ஒரு மேலோட்டமா நான் எல்லா மக்களுக்குமே இதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமா கொண்டு வருகின்ற திட்டங்கள் சம்பந்தமாக விவாதங்கள் வேணா நடக்கும். ஆனா இந்த குடிசையில வாழுகின்ற மக்கள், ஏழை எளிய மக்கள், விளிம்புநிலை மக்கள், அடுத்து படிச்சுட்டு அடுத்து கவர்மெண்ட் வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற மக்கள், எப்படியாச்சும் நாமளும் கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள போயிட மாட்டோமா என்று ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள், நகராட்சிகள் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள், இந்த மாதிரி மக்களுடைய குரல்களை யார் ஒலிப்பது? இது போன்ற கட்சிகள் தான் ஒலிக்கும். விசிகா போன்ற கட்சிகள் தான் வந்து, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் பேசுவாங்க. ஆனா நீங்க வந்து இருபெரும் கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னா அவங்க பாலிசி மேக்கிங் விடயங்களை மட்டும் தான் பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு உள் உணர்வுகளின் அடிப்படையில தான் அந்த பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னெழுச்சியாக இந்த கோலத்தை வந்து வரைந்திருக்கின்றார்கள் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கடந்து போக முடியாது. இதை வந்து நம்ம ஒரு பெரிய விடயமாக பேசிதான் ஆகணும். இது வந்து ஒதுக்கப்பட வேண்டிய செய்தி கிடையாது, நிச்சயமா பேசிதான் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த கோலத்தை வரைந்த அந்த பொதுமக்கள் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக பெரியகுளம் தொகுதியில பானை சின்னம் வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில மீதம் இருக்கின்ற அந்த மொத்தமாக இருக்கிற விசிகாவுடைய 8 தொகுதிகள், அந்த 8 தொகுதியில விசிகா நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தலுக்கு பின்பாக ரிசல்ட் எப்படி வருது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.